ஐவிவாஸ் இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் 150 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் புளியை கரைச்சி வேக வைக்கும் போது அதில் கொஞ்சம் வெந்தயம் 2 பச்சை மிளகா போட்டு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை கடைஞ்சி வச்சுட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் சட்டியில் பருப்பில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெய் காய வச்சு கடுகு உளுந்து கொஞ்சம் ஜீரகம் போடணும். அது பொரிஞ்ச உடனே கடுகு பொரியணும். பொரிய மாட்டேங்குது எல்லாம் நமக்கு சரி பண்ணும். கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அரிஞ்சு வச்சுக்கணும். தக்காளி ஒரு 4 தக்காளி, முள்ளங்கி ஒரு 3 முள்ளங்கி அரிஞ்சு வச்சுக்கணும். தோல் சீவிட்டு. வாய்ஸ் நல்லா இருக்கா? சரி, ஏன் சட்டியில் செய்கிறோம்? சட்டியில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மண் சட்டியில் குழம்பு வச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் போடணும். அரிஞ்சு வைக்கிற சின்ன வெங்காயத்தை போடணும். ஓகே. 150 கிராம் சின்ன வெங்காயம். வெங்காயம் வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி போடணும். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கணும். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி போட்டோன்னா சால்ட் போடணும். அப்போது நல்லா வதங்கும். போட்டியா? தக்காளி இந்த மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் முள்ளங்கியை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். அப்போ தான் கோல்டு பிடிக்காது. முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். முள்ளங்கி போட்டு வதக்கினா கோல்டு பிடிக்காது. சில பேர் கோல்டு பிடிக்கல முள்ளங்கி சாம்பார். இந்த மாதிரி போட்டு வதக்கினா கோல்டு பிடிக்காது. கொஞ்ச நேரம் வதக்கணும். முள்ளங்கி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. முள்ளங்கி சாம்பார் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். குக்கர்லேயே மஞ்சத்தூள் போட்டால் குக்கர்லாம் மஞ்சள் கலர் ஆகிடும், எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நான் இப்படி தான் போடுவேன் மஞ்சத்தூள். குக்கரில் பருப்பு வேகும்போது மஞ்சத்தூள் போட மாட்டேன். பருப்பு கூட பூண்டு, வெந்தயம், பச்சை மிளகா போட்டு வேக வைப்பேன். கொஞ்சம் கேஸ்ட்ரால் ஆயில், விளக்கெண்ணெய் ஒரு 2-3 சொட்டு ஊற்றி தான் பருப்பு வேக வைப்பேன். உடம்பு வயிற்றுக்கு நல்லது. வாழைக்கணுன்னா 100 கிராமுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். 1 150 போட்டுக்கிறேன். 2 3 150 பருப்புக்கு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள்னா இது சாம்பார் பொடி. இது வெறும் சாம்பார் கூட்டு இதுக்கு தான் போடணும் இந்த இது. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடணும். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் முள்ளங்கி வந்ததுக்கப்புறம் பருப்பை ஊற்றி இறக்க வேண்டியது தான். கொதிக்கணும். 10 நிமிஷம் கொச்சதுக்கப்புறம் முள்ளங்கி வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்கணும். வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் பருப்பை ஊற்றணும். பருப்பை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து
அவ்வளோதான். சாம்பார் சாம்பார் இது ஒரு கொதி வந்தோடனே பெருங்காயமும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். முள்ளங்கி சாம்பார். சாம்பார் கொதிக்குது. கொதிச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், கொத்தமல்லி, மல்லி கொஞ்சம் அரிஞ்சு பொடியாக அரிஞ்ச மல்லி அது கொஞ்சம் போட்டு கலக்கி சாம்பார் ரெடி. நிறுத்திட வேண்டியது தான் சாம்பார். அவ்வளோதான், முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பார் ரெடி.